சொல்றது அல்லாஹ் தார பெரிய செல்வம். அது பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளா வளர்க்கணும், துவாவும் கேட்கணும். நம்முட பிள்ளைகளே நமக்கு எதிராக மாறும், நம்முட மனைவிமார் நமக்கு எதிராக மாறுவார்கள். இது ஒரு வாய்ப்பாடு. பிள்ளைகளை பிள்ளைகளாக வளர்க்காம விட்டால் தகப்பனுக்கு கன்னத்துல அறைவான் அந்த மகன். ஒரு நாளைக்கு தகப்பனுடைய தாயினுடைய மதிப்பை சொல்லி வளர்க்காவிட்டால் அந்த புள்ள காலால அடிப்பான். ஒரு ஜமாத்துல வந்தான், 40 நாள் ஜமாத்துல, ஒரு 20 நாள் 25 நாள் போயிட்டு ஒரு நாள் இருந்து அழுகுறான். என்ன என்று கேட்டார் அமித்ஷா. அமித்ஷா, எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. என் தாக்கி நான் காலால அடிச்சு, தாக்கி முகத்துல காலால அடிச்சேன். என்னமோ தாய் இருந்துகிட்டு இவன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான், இந்த போவாத சொல்றான உமா மாதிரி, அதாவது அவங்களோட பாசைக்கு சொல்லுவா அங்க போவாத. எனக்கு கோபம் வந்து காலால ஓங்கி உம்மாட முகத்துல அடிச்சிருக்கான். அவன் இவ்வளவு காலமும் இருந்ததா அவன் ஊட்டையில, அவனுக்கு அதை பத்திய ஃபிகர் இல்லை. இப்ப சொல்றான், அமித்ஷா எனக்கு நீங்க தயவு செய்து எலோட்டோண்டு தரவணும், நான் ஊட்ட போய் உம்மாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வரவும். அமித்ஷா சொன்னாரு, 40 நாள் முடிஞ்சு நீங்க சந்தோஷமா போய் உம்மாட காலை பிடிச்சி மன்னிப்பு கேளுங்க. இல்ல அமித்ஷா, நாளைக்கு மௌத்தானன்னு சொன்னா இந்த தாலீம்ல இதுல வாசிக்காலே இந்த தாயினுடைய அந்தஸ்து எவ்வளவு, கியாம நாளையில எவ்வளவு பிரச்சனை கொடுக்க மாட்டேன். என் தாயாலேயே நான் நரகம் போக வேண்டி வரும் போல, நான் அமல் செய்து என்ன செய்ய, ஜமாத்துல வந்து என்ன செய்ய, நான் ஒன்றும் செய்ய மாட்டோம். உம்மாட்ட போய் காலை பிடிச்சி மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு உங்களோட வந்து சேர்ந்துடுறேன். நான் இன்றைக்கு பிள்ளைகளை பிள்ளைகளாக வளர்க்காம விட்டால் பிள்ளைகள் பாதிப்பாக மாறும். எத்தனையோ பேர் சரித்திரங்கள், எத்தனையோ சரித்திரங்கள் இருக்கு. அவகிட பிள்ளைகள் அவங்களுக்கு வழக்கு போடும், அவகிட பிள்ளைகள் அவங்கள பிரச்சனை கொடுக்கும், அவகிட பிள்ளைகள் ஊட்ட விட்டு கெட் அவுட், வெளியே போன்னு சொல்லும். இப்ப மகன் வளர்ந்துட்டான், பாப்பா அந்நேரம் தூக்கி வளர்த்தமான், இப்ப வளர்ந்துட்டான், படிச்சுட்டான். ஒரு இடத்துல கல்யாணம் ஒன்று நடந்துச்சு, டாக்டர் மகன். அவனோட கூட்டாளி மாதிரி ஆம்பளை பொம்பளை டாக்டர் மாதிரிலாம் வாரான் ஸ்ரீலங்காவில். உமாக்கும் பாப்பாக்கும் ஆர்டர் பண்ணானா, தயவு செய்து கல்யாணம் பிரச்சனை முடிகிற 3 நாளைக்கு நீங்க சாட்சியில ஊட்ட போயிருங்க. ஏன்னு கேட்டாலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, உங்களை 2 பேரையும் உமா அப்பாண்டு காட்டுறதுக்கு வெக்கமா இருக்கு. இன்னைக்கு ஏனண்டா ரொம்ப வயசாளியாகி ரொம்ப தொங்குது எல்லாம் இதாயிருக்கு. இவரை படாத பாடுபட்டு படிப்பிச்ச தகப்பன் இன்றைக்கு வாப்பாண்டு சொல்றதுக்கு அவனுக்கு மனம் வருது. இதுதான் ஹாலாத். நம்முட பிள்ளைகள் நம்மளுக்கு எதிராக அமைவார்கள் துன்யாவிலே, அதை விட ஆபத்து ஆகிராவிலே அமைவார். நம்முட பிள்ளைகள் நம்மளை காட்டி கொடுப்பார்கள். யா அல்லாஹ், எந்த வாப்பா என்ன ஓத வைக்கல, எந்த வாப்பா எனக்கு தர்பியத் செய்யல, என்னுடைய வாப்பா தொழண்டு ஒரு நாளையில சொல்லல. பிள்ளைகள்கிட்ட எல்லாம் கேப்பா, தொழுதியான்னு கேட்க மாட்டாளே வாப்பா மாதிரி, அதெல்லாம் கேட்க. நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார். அடுத்த விஷயம் கேட்டார்கள், வமின் ஷர்ரி இம்ராத்தின் துஷய்யிபுனி கபுலல் மஷீப், நரை வருவதற்கு முன்னால் நரையாக்கி வைப்பாளே அத்தகைய மனைவியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். பிரதானமான விஷயம் மனைவிமாருடைய சப்ஜெக்ட். ஒமின் ஷர்ரி இம்ராத்தின், ஒரு மனைவியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு பொம்பளை, அவ எப்படியான பொம்பளை தெரியுமா? துஷய்யிபுனி கபுலல் மஷீப், எனக்கு நர வெள்ள முடி வாரத்துக்கு முன்னாலேயே வெள்ள முடி ஆக்கி வைப்பாளே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது வெள்ள முடி என்று சொல்றது ஒரு மனுஷனுக்கு வார 50 வயசுக்கு வந்திருக்கிறேன். சில ஆட்களுக்கு ஒருவன் என்னண்டா இன்றைக்கு சில ஆட்களை பொம்புல ஓட்டம் காட்டுறான். டேய் சும்மா இருக்காது, அங்க போ, அந்த ஜாப் செய், பார்ட் டைம் செய், ஓட்டி செய், ஓவர் டைம் செய். என்ன இப்படி இருக்கிற? அங்க புரிஞ்சு வாங்கியிருக்கான், இந்த நகை வாங்கியிருக்கான், நீங்க இப்படி இருந்தா என்ன? ஒரு ஊடொண்டு வாங்கிக்கிற இல்லையா? காலமெல்லாம் இந்த வாடகை வீட்டுல கிடக்குற, புதுசா ஊடொண்டு வாங்குற இல்லையா? எத்தனை பேர் எப்படி வாகனம் எடுத்திருக்கான்? இந்த பழைய இறந்த பலாயத்தான இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மனைவி மாறி இன்றைக்கு கணவன்மார்களை ஓட்டம் காட்டுறாங்க. எங்க காட்டுறாங்க? எல்லா இடத்தையும். கனடால சரித்திரம் இருக்கும், கனடாவில் குறைவா இருக்கும். உலகத்துல என்று வச்சுக்கோங்களேன், இஞ்சி ஆக்களை கதைக்கலாது, இங்க உள்ள ஆக்கள்லாம் நல்ல ஆக்கள்னு வச்சுக்குவோம். உலகத்துல நடக்கிற சம்பவம் நான் சொல்றேன். ஸ்ரீலங்காவில் அங்க செய்யலாம். ஒரு சகோதரர்
சவுதியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். நாங்க அவரை சந்திச்சோம். நான் சவுதியில இருக்கிற காலத்து. என்னடாப்பா நீங்க நல்லா இருந்தாளவா பாருங்க, நம்மளோட பஞ்சாபியால வந்ததுன்னு. என்னடாட்டா ஊடு நல்லா இருந்தியா? பஞ்சாபி சொன்னாலாம், எத்தனை மனுஷன் எத்தனை ஜாதியாலாம் ஊடு கட்டுறான், நீங்க இன்னமும் இந்த பழைய வீட்டுலான கிடக்கும். அப்ப என்ன செய்யணும்? இதை உடைச்சிட்டு போட்டு நம்ம கிட்ட கொஞ்சம் காசு இறுக்கி அதை நாம எடுத்து இன்ஷால்லா ஒரு மாடி ஒன்று வச்சுட்டோம்டா எப்படி சிறப்பா இருக்கும். அப்ப பொம்பளையோட கதை இருக்கல்லவா ஒரு மனிதனுக்கு, அதாவது தலையான மந்திரம்னு சொல்லுவா. ஒரு நாளைக்கு வேலை செய்யாது, 2ஆம் நாளைக்கு வேலை செய்யாது, 3ஆம் நாளைக்கு கொஞ்சம் வேலை செய்யும். ஒரு கிழமையால வேலை செய்ய தொடங்கிடும், ஒரு மாசத்தால ஃபுல்லா அது வேலை செய்ய தொடங்கிடும். அந்த கதை 1000 ஹதீஸை நாம சொன்னாலும் வேறாது, பொம்பளை சொல்ற கதை வேறு மாக்களுக்கு. ஓஹோ, அவன் யோசனை பண்ணுவான், சரிதானே. இவன் என்ன செஞ்சான்டா, சும்மா இருந்த வீட்டை உடைச்சியான். உடைச்சிட்டு போட்டு பவுண்டேஷன் ஒன்று போட்டியான். போட்டு கட்டிட்டு வந்த உடனே இப்ப ஒரு இது பண்ணி ஓடு போட்டாச்சான். மத்தத்தை முடிக்கல. என்ன செய்யலாம்? முடிச்சும் ஆகணும். ஜப்பு அவனுக்கு சம்பளம் 15,000 ரூபாய் சம்பளம் ஸ்லோன்ல. அதாலே நாங்க எடுத்து நீ ஏலாம். என்ன செய்யலாம்? ஆறிட்ட கடன் வாங்குறேன், ஒன்றும் செய்யலாம். வீட்டை கொண்டு போய் மோக்கேஜ் பண்ணி விட்டான் பேங்க்ல. இந்த கட்டியிருக்கிற வீட்டோட வளகோட மோக்கேஜ் பண்ணி லோன் ஒன்று எடுத்து அந்த லோனால இந்த வீட்டை கட்டி பார்த்தான். அப்படி கட்டி இன்னும் 5 லட்சம் ரூபாய் உனக்கு வீட்டை முடிக்கும். டபுள் மாடி. இனி வழி இல்லை. தலைக்கு மேலால சொல்லுவாங்க, டயர்ல ஓடி மர டீப்ல ஓடி மர ரிம்ல ஓடி இப்ப ரிம்முக்கு அங்கால ஓடும் என்று சொல்லுவாரு. அந்த நிலவை இப்ப என்னடா செய்யற? ஒரே ஒரு வழி கை கொடுக்கும், சவுதி கை கொடுக்கும், இல்லாட்டி குவைத் கை கொடுக்கும். அவளுக்கு இப்ப அவரு எப்படி என்றா, சவுதி குவைத்தினுடைய வெயில்கள் சும்மா இல்லை, உசிறு போகும். ஒரு ஏனத்துல அந்த சூடு காலத்துல பாலவனத்துல நம்மட கப்பில தண்ணிய வச்சோம்னா ஒரு மணித்தியாலத்தால நம்மள டீ பெஜ் ஒன்றை போட்டா டீ ஊத்தலாம். அது அப்படி சூட்டுக்குள்ள இவர் வேலை செய்கிறார். வேற அந்த அவருக்கு பனிஷ்மெண்ட், அவர் அந்த வேலை. அவர் எப்படி இருந்தவர்? ஏர் கண்டிஷனுக்குள்ள ஆபீஸ்ல 15,000 ரூபாய் சம்பளம், லோங்ஸி காலுக்கு மேல இருந்தவர். பாருங்க நம்மளோட பொம்பளையால வந்த நிலவரம் என்ன. தலையில முடியெல்லாம் கொஞ்சம் வெள்ளை ஆயிருக்கு. அதுதானே சவுதிக்கு இந்த தண்ணியை குளிச்ச உடனே தண்ணி முடியும் வெள்ளை ஆயிரு. ஆஹா, நபி சொன்னாரே, ஓமின் ஷர்ரிம் ராத்தின் துஸய்யிபுனி கபுலல் மஸீப், நரவார வயசுக்கு முன்னாலே வர வைப்பாளே பொம்புளை, அவள்ற தீங்கிலே இருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். பொம்புளை நல்லாக்கள், அவங்கள குற்றம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்துன்யா மதாஉன் வ கைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா. துன்யா என்பதெல்லாம் நல்ல பொருட்கள், அதிலே எல்லாம் ஆக சிறந்த பொருள் ஒரு சாலிகான மனைவி அமைவதாயிருக்கு. சாலிகான மனைவி என்றால் யார் யார் ரசூலல்லாஹ்? இதா நவர்த்த இலையா சர்ரத்துக்கு, நீ அவளை பார்த்தால் அவள் உன்னை சந்தோஷமாக்கி வைப்பாள். வைதா அமர்த்த அதாத்த, நீ ஒரு விஷயத்தை ஏவினால் கட்டுப்படுவாள். நீ அவளை விட்டும் மறைந்து போனால், வேலை போனால், வெளிநாடு போனால், அவளுடைய கற்பையும் பாதுகாப்பாள், உன்னுடைய பொருட்களையும் பாதுகாப்பாள், உன்னுடைய பிள்ளைகளையும் வளர்ப்பாளே, அவள்தான் சாலிகான பொண்ணு சொன்னாங்க. இதுக்கு அவ்வளவும் அடங்கும். கணவன் பார்த்த உடனே கோபம் வர பொம்பளையில எத்தனை பேர்த்திக்காங்க. மாப்பிள்ளை முகத்தை பார்த்தாலே அவளுக்கு கோபம் வரும் சிலாக்களுக்கு. அதுபோல இவர் சொல்ற ஆர்டரை எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு அவை இல்லை. அவையும் ஜப்பு, அவைத்தையும் காசு, அவைத்தையும் நிலவரம், இவரு நத்திங். இவர் விட்டுட்டு ஓடுறா. நீ கேட்ட காசு அவைத்தையும் கையில இருக்குது நிறைய. இவர் போனாலும் தனக்கு பரவாயில்ல. கணவன் பெருசு இல்லை, உள்ளத்துல பெருசு இல்லை, தீன் இல்லை. அது மாத்திரமல்ல, அதிகமான நிலவரங்கள் நடக்கும். கணவன் இருக்க ஒரு வாழ்க்கை, கணவன் இல்லாத டைம்ல ஒரு வாழ்க்கை ஆயிரும். அது இந்த தீன் இல்லை என்று சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அமைகிறது, அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது மனைவி மாத்திரம் அமைஞ்சுன்னு சொன்னா சொர்க்க லோகம் தான் அவனுக்கு. மனைவி அமையலைன்னு சொன்னா கரைச்சல் தான், நெசல் தான். எத்தனை பேர் வாழ்றாய, என்ன செய்யலாம், முடிச்சுக்கிட்டமே, இதுக்குள்ள மாட்டிக்கிட்டமே என்று. கணவன் துஆ கேட்கணும், யா அல்லாஹ் என்னுடைய மனைவியை சாலிகான